Good afternoon, children. Welcome back to our science class. Today's class, we are going to study the new lesson, that is changes around us. The topic of the lesson is changes around us. All of you take page number 104. 104, lesson 10, changes around us. Okay, what is the name of the lesson? The name of the lesson is changes around us. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். Okay, you look at the introduction part, children. You look at the introduction part. Have you ever visited Qutub Minar? Have you ever visited Qutub Minar in Delhi? Look at the introduction part. 104. In Delhi, there you can see a rust resistant iron pillar. நீங்கள் எப்பொழுதாவது குதுப் மினாருக்கு சென்றது உண்டா? அது எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. சரியா? பார்த்துருக்கிறீங்களா? there you can see a rust resistant iron pillar. அங்கே வந்து நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ரஸ்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னா துருப்பிடிக்காத ஒரு அயன் பில்லர், இரும்பு தூண் ஒன்றை அங்கே நம்ம போனோம்னா பார்க்கலாம். சரியா? இட் ஹாஸ் நாட் ரெஸ்டட் ஃபார் மோர் தென் 150 years. அது எவ்வளவு வருஷங்களாக ரஸ்டட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் ஆகியும் அது இன்னும் நிச்சயில் துருப்பிடிக்கலை. பட் நாட் ஆல் த திங்ஸ் ஆர் அன்சேஞ்ச்டு லைக் திஸ். அனைத்து பொருட்களும் இது போன்று என்ன செய்யாது, துருப்பிடிக்காமல் இருக்காது. இது போன்று மாற்றமடையாமல் என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. Many things we see in our life are changing. You would have noticed milk turning into curd. How it is happening? அதாவது நம்ம பார்க்குற நிறைய பொருட்கள் வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பொருட்களை பார்க்குறோமோ அவைகளிலே நிறைய மாற்றங்கள் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ would have noticed milk turning into curd. பால் தயிராக மாறுகிறது, அப்படி தானே? ஸோ what it is happening? என்ன எவ்வாறு நிகழ்கிறது? how it is happening. We see number of changes in our surroundings. Some of them are physical and some of them are chemical changes. அப்போ அது எவ்வாறு நிகழ்கிறது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் காணும் பல மாற்றங்களுள் வந்து இந்த we see number of changes, நிறைய மாற்றங்கள். ஓகே, in our surrounding, நம்மை சுற்றியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்கிறது. some of them are physical changes and some of them are chemical changes. சில மாற்றங்கள் இயற்பியல் மாற்றங்களாக காணப்படுகிறது, சில மாற்றங்கள் வந்து வேதியியல் மாற்றங்களாக காணப்படுகிறது. சரியா? ஃபஸ்ட்டு யூ சி செகண்ட் பேராகிராஃப் 104ல் செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில், as you have studied earlier, changes like folding and unfolding a paper. அதாவது நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறது போல் நம்ம வந்து காகிதத்தை மடிக்கிறது, அடுத்து அந்த காகிதத்தை விரிக்கிறது. ஓகே, தென் ட்ரையிங் வெட் கிளாத்ஸ், ஈர துணிகளை வந்து உலர்த்துறது. தென் பெண்டிங் ஆஃப் அயன் ராட் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அதாவது அயன் ராட், இரும்பு கம்பி என்ன செய்கிறது அப்படின்னா வளைத்தல். இது போன்ற செயல்கள் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு எடுத்துக்காட்டு. சரியா? ஆன் த அதர் ஹேண்ட் changes like burning of paper, digestion of food, turning milk into curd and decaying of vegetables are some of the example for chemical changes. chemical changesல வந்து உணவு செரித்தல், அடுத்து வந்து burning of paper, காகிதம் எரிதல், பால் வந்து தயிராக மாறுறது, அடுத்து decaying of vegetables அப்படின்னா அந்த காய்கறிகள் வந்து கெட்டு போகிறது. இதெல்லாம் என்ன மாற்றங்கள் அப்படின்னா chemical changes. okay children, in this lesson you will study about chemical changes, factor determining chemical changes and the effects of chemical changes. இந்த லெசனில் வந்து நீங்கள் வேதி மாற்றங்கள்னால் என்ன, வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள், அடுத்து அதனுடைய விளைவுகள் பற்றி நீங்கள் நம்ம என்ன செய்கிறோம், படிக்க இருக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து chemical changes. ஃபஸ்ட் ஒன் chemical changes. you see chemical changes, you see that page number 105.
page number 104, chemical changes. Chemical change is a permanent and irreversible change which produces a new substance. Chemical change na enna அப்படினா இது வந்து ஒரு permanent and irreversible change which produces a new substance. இது வந்து ஒரு நிரந்தரமான மீளா தன்மையுடைய மற்றும் ஒரு புதிய பொருள் உருவாகக்கூடிய ஒரு மாற்றம். சரியா? Chemical changes are otherwise called as chemical reaction because one or more substances undergo a reaction to form one or more new substances. Listen children, இதில் வந்து கெமிக்கல் சேஞ்சஸை வந்து நம்ம வந்து இன்னொரு எப்படி அழைக்கலாம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வேதி வினைகள் என்று நம்ம என்ன செய்யலாம், அழைக்கலாம். சரியா? பிகாஸ் ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் அண்டர்கோ எ ரியாக்ஷன் டு ஃபார்ம் ஒன் ஆர் மோர் நியூ சப்ஸ்டன்சஸ். அதாவது ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து ரியாக்டன்ட் அப்படின்னா வினைபடு பொருட்கள், அவைகள் வந்து வினைக்கு உட்படுத்தப்பட்டு நமக்கு வந்து வினைவிளை பொருட்கள், அதாவது ப்ராடக்ட் கிடைக்குது. ரியாக்டன்ட் அப்படின்னா வினைபடு பொருள், ப்ராடக்ட் அப்படின்னா வினை விளை பொருள். சரியா? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வினைக்கு வேதி வினைக்கு உட்படுகிறது. அடுத்து அதற்கு அதாவது நமக்கு அதிலிருந்து நமக்கு ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களோ என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அதுதான் ப்ராடக்ட், தட் இஸ் வினை விளை பொருட்கள். ஓகே, ரியாக்டன்ட்டில் பாருங்கள் வித்தின் த ப்ராக்கெட் எஸ், தட் இஸ் சாலிட். அடுத்து ப்ராடக்ட்லேயும் எஸ், தட் இஸ் சாலிட். ஓகே, நவ் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் chemical changes. Factors determining chemical changes. You see children, look at activity 1 children. Page number 104 la activity 1 irukla adha paarenga. Aditya wants to classify the following changes as physical or chemical. Can you help him? Aditya வந்து அந்த கீழ்கண்ட மாற்றங்கள் இருக்குல்ல, following changes, அதாவது melting of ice, rusting of iron, ripening of fruits, இந்த கீழ்கண்ட மாற்றங்களை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்ட்டு விரும்புகிறான். வாண்ட்ஸ் டு கிளாஸிஃபை தட் ஃபிசிக்கலாக கெமிக்கல் சேஞ்சஸாக அப்படின்ட்டு. கேன் யூ ஹெல்ப் ஹிம்? ஓகே, ஃபஸ்ட் யூ சி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸில் எது வரும் அப்படின்னா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அப்படி தானா? மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே, தென் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் வந்து ரைப்பனிங் ஆஃப் பழங்கள் வந்து பழுத்தல், அது திரும்ப என்னச்சு அது காயாக மாறாது, அப்படி தானே? பழுத்தது தான். ஸோ தட் இஸ் கெமிக்கல் சேஞ்சஸ், அதே போல் ரஸ்டிங் ஆஃப் அயன், துருப்பிடிச்சது தான், இட் இஸ் நாட் சேஞ்சிங் பேக். ஸோ தட் இஸ் கெமிக்கல் சேஞ்ச். ஓகே சில்ட்ரன், லைக் திஸ் யூ டூ, தென் யூ கிளாஸிஃபை த following changes, remaining following things. Okay children, now factors determining chemical changes. Chemical changes will not occur at all condition. For a chemical change to take place, certain specific conditions are required. Chemical change can take place in the following condition. Listen your book, don't listen this one. Page number 105 la இருக்கிற factors determining chemical changes பாருங்க. I am reading that. I explain your book. Okay, chemical changes will not occur at all condition. அதாவது வேதி மாற்றங்கள் வந்து அனைத்து விதமான சூழ்நிலைகளில் என்ன செய்யாது அப்படின்னா நடைபெறாது. எல்லா சூழ்நிலைகளிலும் வேதி மாற்றங்கள் என்ன செய்யாது, நடைபெறாது. ஃபார் எ கெமிக்கல் சேஞ்ச் டு டேக் பிளேஸ் சர்டன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஆர் ரெக்கார்டு. அப்போ அந்த வேதி வினை நடைபெறுவதற்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் தேவை. சரியா? சர்டன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஆர் ரெக்கார்டு. கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபாலோயிங் கண்டிஷன். காண்டாக்ட், அதாவது ஃபிசிக்கல் காண்டாக்ட்னு கொடுத்துருக்கு, அப்படி தானே? ஃபிசிக்கல் காண்டாக்ட், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், புக்கில் கொடுத்துருக்கிறது டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ லிசன் யுவர் புக். ஓகே, contact in physical state, solution of reactants, electricity, then heat, light, catalyst. Okay, அதாவது காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா இயல்பான நிலையில் வந்து சேர்றது. சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன் அப்படி தான் வினைபடு பொருட்களுடைய கரைசல். சரியா? எலக்ட்ரிசிட்டினா மின்சாரம், ஹீட்னா வெப்பம், லைட்னா ஒளி, கேட்டலிஸ்ட்னா வினை வேகம் மாற்றி. ஓகே சில்ட்ரன், நவ் we study about contact in physical state. You see that
Let us discuss the conditions that are necessary to carry out the chemical reaction with some example. Contact in physical state. We experience many events in our daily life like burning a matchstick on rubbing an iron material, turning into reddish brown. Why and how these changes happen? அதாவது நம்ம தீக்குச்சி நம்ம உரசுறோம் அப்படின்னா தீக்குச்சி வந்து உரசும் பொழுது அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா பற்றி எரிதல் அல்லது இரும்பாலான பொருட்கள் வந்து செம்பழுப்பு நிறமாக என்ன செய்யும் மாறுறது. தீக்குச்சியை உரசும் போது அவை பற்றி எரியும், அப்படி தானே. in our daily like burning of matchstick on rubbing and iron material turning into reddish brown. அடுத்து வந்து எறும்பாலான பொருள் இருக்குல்ல, அந்த அயன் மெட்டீரியல் வந்து எதா மாறும் அப்படின்னா செம்பழுப்பு நிறமாக, அதாவது ரெட்டிஷ் ப்ரௌன், செம்பழுப்பு நிறமாக என்ன செய்கிறது மாறுறது. இதெல்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம், அப்படி தானே. தீக்குச்சியை உரசணுன்னா அது பற்றி எரியும். ஸோ why and how these changes happen? இத்தகைய மாற்றங்கள் வந்து எவ்வாறு நிகழ்கிறது, ஏன் நிகழ்கிறது? These changes are due to chemical reaction by contact in physical changes. Okay, states. These changes are due to chemical reaction by contact in physical states. அதாவது வேதிப்பொருட்கள் வந்து அவற்றினுடைய இயல்பான நிலைகளில் வந்து ஒன்றுடன் ஒன்று என்ன செய்யுது வினைபுரியும் போது நிகழ்கிறது ஒரு சில மாற்றங்கள். அதாவது இத்தகைய மாற்றங்கள் வந்து அந்த வேதிப்பொருட்கள் வந்து அவற்றின் இயல்பான நிலைகளில் இருந்து ஒன்றுடன் ஒன்று வினைபுரியும் போது, அதனால தான் கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட் இயல்பான நிலைகளில் இருந்து ஒன்றுடன் ஒன்று அவைகள் வினைபுரியும் போது நிகழ்கிறது. ஓகே, combination of reactions in their naturally occurring states, solids, liquids and gases is referred as contact in physical states. அதாவது இந்த வினைபடு பொருட்கள் வந்து அவற்றின் இயல்பான நிலை என்ன அப்படின்னா சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஸஸ் ஸ்டேட். ஓகே, இந்த நிலையிலிருந்து வினைபுரிவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயல்பான நிலையில் வந்து சேர்றது அப்படிங்கிறோம். சரியா? when dry wood comes into contact with the fire, it burns with the help of oxygen to form carbon dioxide which is given out as smoke. அதாவது காய்ந்த விறகுகள் வந்து நெருப்புடன் தொடர்பு கொள்ளும்போது அந்த காற்றில் வந்து ஆக்சிஜன் இருக்குது, அப்படி தானே. அப்போ இது வந்து இந்த விறகு வந்து காய்ந்த விறகு நெருப்புடன் தொடர்பு கொள்ளும்போது அந்த காற்றில் இருக்கின்ற அந்த ஆக்சிஜனோடு சேர்ந்து எரிந்து இது வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து எதா வெளிவிடுகிறது அப்படின்னா புகையாக என்ன செய்கிறது வெளிவிடுகிறது, which is given out as smoke. Okay children, next, when a matchstick is rubbed on the sides of a matchbox, a chemical reaction takes place to form heat, light and smoke. ஒரு தீக்குச்சியை வந்து நம்ம ஒரு தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டு இருக்குல்ல, அதில் அதை வந்து நம்ம உரசும் போது வேதிவினை நிகழ்ந்து வெப்பமோ ஒளியாக புகையாக என்ன செய்கிறது உருவாகிறது. நெக்ஸ்ட், when quicklime, that is calcium oxide, comes into contact with water, it forms slaked lime, that is calcium hydroxide. அதாவது கால்சியம் ஆக்சைடு quicklime அப்படின்னா சுட்ட சுண்ணாம்பு, அது வந்து நீருடன் வந்து கான்டாக்ட் வித் வாட்டர் தொடர்பு கொள்ளும்போது எதா மாறுது அப்படின்னா ஸ்லேக்ட் லைம் அப்படின்னா நீட்டு சுண்ணாம்பு. சரியா? தட் இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே சில்ட்ரன், யூ சி பேர்னிங் எ மேட்ச்ஸ்டிக். அப்போது இயல்பான நிலையில் சேரும்போது வேதி மாற்றங்கள் என்ன செய்யப்படுகிறது, வேதி வினைகள் கீழ்காணும் சூழ்நிலைகளில் என்ன செய்யலாம் நடைபெறலாம். ஓகே, அப்போது இந்த சூழ்நிலைகளை இயல்பான நிலையில் சேர்றதுனால வேதி மாற்றங்கள் என்ன செய்கிறது நிகழ்கிறது. ஓகே, ஃபஸ்ட் வி ஸ்டடிட் இயல்பான நிலையில் சேர்தல் மூலமாக, தட் இஸ் கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். ஓகே, செகண்ட் யூ கம் மோர் டு நோ, யூ லுக் அட் 105ல மோர் டு நோ, லுக் அட் that, more to know. You see, the head of a matchstick contains, look at your book, contains potassium chlorate and antimony trisulfide. The sides of the matchbox contains red phosphorus. அதாவது the head of a matchstickனா இந்த தீக்குச்சினுடைய அந்த தலைப்பகுதி இருக்குல்ல, அது வந்து பொட்டாசியம் குளோரைட்டாலும்
ஆன்டிமனி சல்ஃபைடும் அதில் இருக்குது சரியா. பொட்டாசியம் குளோரைடும் இருக்குது, குளோரைட்டும் இருக்குது. அடுத்து ஆன்டிமனி சல்ஃபைடும் என்ன செய்கிறது இருக்குது. அதனோட த சைட்ஸ் ஆஃப் த மேட்ச் பாக்ஸ் அப்படின்னா அதனுடைய அதாவது தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ் இருக்குது. ஓகே சில்ட்ரன். ஓகே, நவ் சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் அப்படின்னா வினைபடு பொருட்கள் சரியா. அப்போ சொல்யூஷன்னா கரைசல். ஸோ சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ்னால் வினைபடு பொருட்களினுடைய கரைசல். Listen, chemical reaction, that is solution of reactants. Okay, when milk is mixed with coffee decoction, the color of the milk and the decoction changes due to chemical reaction. அதாவது பாலை வந்து நம்ம காஃபி வடிநீரோ அதாவது டிகாக்ஷனுடன் அல்லது காஃபி தூளுடன் வந்து நம்ம சேர்க்கும் பொழுது வேதிவினையின் காரணமாக இந்த பாலின் நிறமும் மாறுகிறது, டிகாக்ஷன் நிறமும் என்ன செய்கிறது மாறுகிறது. வேதிவினையின் காரணமாக ரெண்டினுடைய நிறமும் என்ன செய்கிறது மாறுகிறது. ஓகே, similarly when we mix two substances in solution form, a chemical reaction takes place between them to form new substances. இதே போல தான் இரண்டு வினைபடு பொருட்களின் கரைசல் நிலையில் சேர்க்கும் பொழுது வேதிவினை நடைபெறும். வேதிவினை நடைபெற்ற பிற்பாடு புதிய விளைபொருள் என்ன செய்கிறது தோற்றுவிக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர் நைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைட் இன் a test tube. Do you observe any change? No, because the reactant in solid state have no reaction. Now you dissolve the same reactant in water in a separate test tube and mix both the solution. What do you observe? Silver nitrate solution react with the sodium chloride solution to form a white precipitate of silver chloride and sodium nitrate solution. இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டாக ஒரு சோதனை குழாயில் வந்து சாலிட் சில்வர் நைட்ரேட் திண்ம நிலையில் உள்ள சில்வர் நைட்ரேட்டையும் தென் சோடியம் குளோரைடையும் அதாவது திண்ம நிலையில் உள்ள நைட்ரேட்டையும் அடுத்து சோடியம் குளோரைட் சோடியம் குளோரைடையும் எடுத்துக்கிடணும் சரியா. இதில் நமக்கு ஏதேனும் மாற்றம் தெரிகிறதா? இல்லை, இதில் வந்து மாற்றம் தெரியாது. பிகாஸ் அந்த திண்ம நிலையில் வேதிவினை நடைபெறுவது இல்லை. எஸ் or no? Do you observe any change? No, because the reactants in solid state have no reaction. Okay, now you dissolve the same reactant in water in a separate test tube and mix both the solution. இப்போது இந்த இரண்டு பொருட்களையுமே நீர் சேர்த்து கரைசல்களாக்கி அவற்றை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் சரியா. வாட் டு யூ அப்சர்வ்? இப்போ சில்வர் நைட்ரேட் கரைசலை வந்து சோடியம் குளோரைடு கரைசலோடு நம்ம சேர்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து நமக்கு எது கிடைக்கிறது அப்படின்னா ஒயிட் precipitate ஆஃப் சில்வர் குளோரைடு. ஓகே, சோடியம் நைட்ரேட் கரைசல் என்ன செய்கிறது கிடைக்கிறது. ஓகே சில்ட்ரன், ஃப்ரம் த above reaction we infer that some chemical reaction proceed only in solution form, not in solid form. அப்போ இந்த நிகழ்வுகளில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சில வேதி வினைகள் வந்து வினைபடு பொருட்கள் திண்ம நிலையில் இருக்கும் பொழுது நிகழாது, கரைசல் நிலையில் இருக்கும் பொழுது நிகழும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ நவ் all of you take a homework note, write a homework question. This is homework question. Fill in the blanks. Dash is a permanent and irreversible change which produces a new substance. Dash is a permanent and irreversible change which produces a new substance. Second one, dash changes will not occur at all conditions. Then the head of a matchstick contains dash and dash. Then the side of the matchstick contains dash. Then chemical changes are otherwise called as dash. Write fast children, only 5 fill-ups. Write this in your homework note.
Did you write? Okay. Write the homework, children. Okay, read the book. We will meet again next video. Thank you all.